ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மது டிப்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் எவர்யூத் நேச்சுரல்ஸோட வால்நட் ஸ்க்ரப், அதுக்கப்புறம் கோல்டன் பீல் ஆஃப் மாஸ்க். ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம சீக்கிரமாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் பண்ணோம்னா இது நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்துக்கும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு வீட்டிலே ஃபேஷியல் பண்ண ஒரு லுக் இருக்கும். ரொம்பவே ஒரு நேச்சுரலான ஒரு க்ளோயிங் ஸ்கின் நமக்கு இருக்கும். ஸோ வாங்க இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூவை பார்க்கலாம். Everyuth Natural Advanced Golden Glow Peel Off Mask. ஸோ இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மாஸ்க் போட்டு பீல் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டான ஒரு கோல்டன் க்ளோ இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் நான் நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அதுக்கான ரிசல்ட் ரொம்ப சூப்பராகவே இருந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த ப்ராடக்ட் ரிவ்யூவை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் பேக் அண்ட் அந்த ரேட் பார்த்தீங்கன்னா 75. இது பார்த்தீங்கன்னா 90 கிராம்லேயும் இருக்குது அண்ட் அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 115. இதோட ஷெல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த ப்ராடக்ட் நம்ம 3 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்டோட பேக்கிங் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே தான் இருக்கும். பீல் ஆஃப்னு எழுதிருக்கும். வித் 24 கேரட் கோல்டுன்னு போட்டிருக்கோம். இதில் கோல்டு இருக்குது அப்படின்னு கிடையாது. இதுக்குள்ளே இருக்க அந்த பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கோல்டு மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் இது 24 கேரட் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இது மெயினாக ஆரஞ்சில் பண்ணது. ஸோ ஆரஞ்ச் பீல் ஆஃப் மாஸ்க் போட்டிருக்கோம். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு நெட் ப்ராடக்டோட வெயிட்டு, மேனுஃபேக்சரிங், அப்புறம் பிஃபோர் டேட்டு, அப்புறம் எம்ஆர்பி, இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் அது எல்லாமே உங்களுக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராடக்ட்டில் ஆடாக இருக்க இன்க்ரீடியன்ஸ் இதெல்லாம் தான். இந்த ப்ராடக்ட்டில் இருக்க கீ இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு. ஆரஞ்ச் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஸ்கின் பிரைட்னிக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எஃபெக்ட்ஸ் இருக்குது. இந்த பேக்கிங் பார்த்தீங்கன்னா நமக்கு போத் கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஒரு ஹைஜீனிக்கான பேக்கிங்கும் கூட. இந்த பீல் ஆஃப் மாஸ்கில் இருக்க அந்த 24 கேரட் கோல்டு பூஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் பீல் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ், அதுக்கப்புறம் ஃபேஸில் இருக்க டர்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாகவும் வச்சிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் இந்த எஃபெக்ட் எல்லாமே நமக்கு இருக்குது. இப்போ இந்த ப்ராடக்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை திக் பேஸ்ட்டாக அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப தின்னாக அப்ளை பண்ணாதீங்க. திக் பேஸ்ட்டாக அப்ளை பண்ணால் தான் நமக்கு பீல் ஆஃப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை நீங்கள் பீல் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். அப்படியும் பீல் ஆஃப் பண்ணி போகல அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம் அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு கேப் தான் வருது. ரொம்பவே ஒரு ட்ராவல் ஃப்ரெண்ட்லியான பேக்கு. நம்ம ஈஸியாக எங்கே வேணால் கேரி பண்ணிட்டு போகலாம். இந்த பேக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டியாக இருக்கிறதுனால நமக்கு ஹேண்டில் பண்ணவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி ஹோல் தான் இருக்கும். பாருங்க, நமக்கு இந்த ப்ராடக்ட் பார்க்க இப்படி தான் இருக்கும். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் 24 கேரட் கோல்டு அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதில் இருக்க பார்ட்டிகல்ஸ் பாருங்க, லைக் கோல்டு மாதிரியே நமக்கு இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல் பேஸ்டான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ளை ஆகிடும். அதே மாதிரி பீல் ஆஃப் பண்ணவும் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த பீல் ஆஃப் மாஸ்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு கம்ப்ளீட்டாக ஆரஞ்சோட அந்த ஸ்மெல் தான் வருது. ஸோ மற்ற எந்த ஒரு ஸ்மெல்லும் வரல இரிட்டேட் பண்ணுற மாதிரிலாம். ஸோ கம்ப்ளீட்டான ஒரு ஆரஞ்ச் ஸ்மெல் தான் வருது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கிங் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஒரு மாதிரி எல்லோயிஷ் ஆரஞ்ச் கலர் நமக்கு இருந்துச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜெல் பேஸ் கன்சிஸ்டன்சி. நமக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாகவும் ஸ்கின்னில் ஸ்ப்ரெட் ஆச்சு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு இரிட்டேஷன் மாதிரியும் இருக்காது. இது நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு பீல் ஆஃப் பண்ணதும் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். நமக்கு பீல் ஆஃப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இரிட்டேட் பண்ணுற மாதிரியோ இல்லை ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச் மார்க்ஸோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் இருக்க டல்னஸை ரிமூவ் பண்ணிவிடும். ஸ்கின்னை பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்ட், ஸ்மூத் அண்ட் ஹெல்த்தியாக வச்சுருக்கும். பட் இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் இருக்க ஃபேஷியல் ஏர் இது ரிமூவ் பண்ணாது. இந்த ஃபேஸ் மாஸ்க்கை யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய 2 ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதை உங்கள் ஹை ஏரியாஸ் கிட்ட அப்ளை பண்ணாதீங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணிங்கன்னா இரிட்டேஷன் இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இது நமக்கு ட்ரை ஆன பிறகு இதை பீல் ஆஃப் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டில் இருக்க பெனிஃபிட்ஸாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னை ரொம்பவே ஸ்மூத், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் க்ளோ நமக்கு இன்ஸ்டண்ட்டாக இருக்குது. அது நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னில் இருக்க பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸும் இது ரிமூவ் பண்ணுது. பட் இது ஃபேஸில் நமக்கு ரிமூவ் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்க டேன் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அதையும் இது ரிமூவ் பண்ணுது. இந்த பீல் ஆஃப் மாஸ்க் பார்த்தீங்கன்னா நம்ம போர்ஸில் இருக்க டர்ட்டை க்ளீன் பண்ணிவிட்டு டெட் ஸ்கின் செல்ஸை சூப்பராகவே பார்த்தீங்கன்னா பீல் ஆஃப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பிளட் சர்க்குலேஷன், அதுக்கப்புறம் ஆக்சிஜன் சப்ளையும் இது ரொம்பவே ஸ்டிமுலேட் பண்ணுது. இந்த ப்ராடக்ட்டில் நான் பார்க்குற டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா பேரபன், அதுக்கப்புறம் ஆல்கஹால் இருக்குது. பேரபன் பார்த்தீங்கன்னா காமனாகவே எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கிற ஒரு மெட்டீரியல் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ பெரிய ஒரு ட்ராபேக் கிடையாது.
அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரை ஸ்கின் இருக்கவங்க வந்து இந்த பீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் போடலாம். பிகாஸ் லைட்டாக இது வந்து ஸ்கின்னை வந்து ட்ரை ஆன மாதிரி இருக்கும். ஸோ நான் பார்க்குற அந்த 2 ட்ராபேக்ஸ் வந்து இதுதான். இப்போ இந்த ப்ராடக்ட்டோட ஆன்லைன் ரேட்டிங் பார்க்கலாம். நைக்காவில் இந்த ப்ராடக்ட்டோட ரேட்டிங் 4.3, அமேசானில் இந்த ப்ராடக்ட்டோட ரேட்டிங் 4.2, ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ப்ராடக்ட்டோட ரேட்டிங் 4. ரொம்பவே ஒரு நல்ல ரேட்டிங்கில் தான் இருக்குது. எவர்யூத் நேச்சுரல்ஸ் வால்நட் ஸ்க்ரப். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த பேக்கிங் பார்த்தீங்கன்னா இது ஒரு 25 கிராம் பேக் அண்ட் அந்த ரேட் பார்த்தீங்கன்னா 32 rupees. இது நமக்கு வந்து 50 கிராம் 100 கிராம்லையும் வருது. இந்த ப்ராடக்ட்டோட ஷெல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 years வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த ப்ராடக்ட்டை நம்ம 3 years வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம பேக்கிங் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஒயிட் கலர்ல தான் வருது. ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் கேப்போட நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எவர்யூத் நேச்சுரல் சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலர்ல, அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சிஷ் கலர்ல நமக்கு வந்து எழுதியிருக்காங்க. மெயினா இது பார்த்தீங்கன்னா ரிமூவ் பிளாக் ஹெட்ஸ் அண்ட் டெட் ஸ்கின் செல்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே எழுதியிருக்கு. அண்ட் பின்னாடி பார்த்தோம்னா நமக்கு வந்து இன்கிரீடியன்ஸ் அது எல்லாமே போட்டிருக்கு. முதல்ல நம்ம ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதோட இன்கிரீடியன்ஸ் தான் பார்க்கணும். அந்த பேசிஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ல வந்து அவ்வளோவா வந்து கிளியரா என்ன இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணல. ஒரு 5 to 7 இன்கிரீடியன்ஸ் மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுவைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ல வந்து பாராபன் இருக்கு. இந்த ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ல வந்து வால்நட் ஸ்க்ரப்ல நமக்கு வந்து வால்நட் ஷெல் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே நேச்சுரல். அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு நானோ மல்டிவிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஷெல் பார்ட்டிகல்ஸ் பாத்தீங்கன்னா டெட் ஸ்கின் செல்ஸ், அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்ல இருக்க இம்பியூரிட்டிஸை வந்து ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் நமக்கு ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட பேக்கிங்ல நமக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல இருக்க அந்த நானோ மல்டிவிட்டா வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்பவே வந்து சூப்பரா நரிஷ் பண்ணும். அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்பவே கிளீன் அண்ட் கிளியரா வச்சுக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷன்ல நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டோட பேக்கிங் நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டடான ஒரு டியூப் பேக்கிங்ல தான் நமக்கு வந்து வருது. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒயிட் கலரான ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் கேப்போட நமக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து வருது. ரொம்பவே பார்த்தீங்கன்னா இந்த கேப் வந்து நமக்கு வந்து ஸ்டடியா இருக்கும். லைக் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து லீக்கேஜ் வந்து எதுவுமே ஆகாது. ஸோ பார்த்தீங்கன்னா ஓவராலா இந்த பேக்கிங் நமக்கு வந்து ரொம்பவே ஒரு ஸ்டடி, அதுக்கப்புறம் ரொம்பவே ஒரு டிராவல் ஃப்ரெண்ட்லியான பேக் கூட. இப்போ இந்த ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணி உள்ள இருக்க ப்ராடக்ட் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ லைட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புஷ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து வெளியில் வந்துடும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதோட கலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேல் எல்லோவும் இல்லாமல் ஒயிட்டும் இல்லாமல் அதுக்கு நடுவில் இருக்க ஒரு கலர் மாதிரி சொல்லலாம். அண்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட ஸ்மெல் வைஸ் பார்த்தோன்னா ரொம்பவே ஒரு டீசென்டான ஒரு மைல்டான ஃப்ராக்ரன்ஸ் தான். அந்த ஃப்ராக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து ஈஸியாகவே வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஃபேஸில் நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா அந்த வால்நட் ஷெல் வந்து ரொம்பவே ஈஸியாகவே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அவ்வளோ வந்து இதில் இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்க்ரப் பண்ணுற அளவுக்கு ஒரு கரெக்டான இதில் தான் இருக்கும். இந்த ஸ்க்ரப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணல ரொம்பவே எஃபெக்டிவாக வந்து ஒர்க் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்பவே கிளீன் அண்ட் கிளியர் ரொம்பவே சாஃப்டா வச்சுக்கோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ இந்த ப்ராடக்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். வெட்டான ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா டாட் மாதிரி வச்சு இந்த ஸ்க்ரப்பை வந்து ஃபிங்கர் டிப்ல வந்து நல்லா வந்து மசாஜ் பண்ணுங்க ஒரு 2 minutes. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாட்டர்ல வந்து வாஷ் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இதை நீங்க பாத்தீங்கன்னா வீக்லி ட்வைஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து டெய்லி யூஸ் பண்றதுக்கான ஒரு ஸ்க்ரப் கிடையாது. இந்த ப்ராடக்ட்ல நான் பார்க்குற 3 பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா வால்நட் ஷெல் பார்ட்டிகல்ஸ் வந்து என்ரிச் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெட் ஸ்கின் செல்ஸ், அதுக்கப்புறம் இம்பியூரிட்டிஸை வந்து ரிமூவ் பண்ணுது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க இந்த ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணதை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்கான ஒரு ப்ராடக்ட் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்கல. ஸோ ட்ரை ஸ்கின் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்ல இருக்க பெனிஃபிட்ஸா நான் பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மத்த ஸ்க்ரப்போட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஒரு அஃபோர்டபுளான ப்ராடக்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்பவே டிராவல் ஃப்ரெண்ட்லி பேக்கா இருக்கு ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் பேக்கிங்கோட. அண்ட் பாத்தீங்கன்னா இது வந்து நார்மல், ட்ரை, அதுக்கப்புறம் கம்பினேஷன் ஸ்கின்க்கு வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா நிறைய வந்து அந்த வால்நட் ஷெல் இருக்கு. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா கிரீமியான அதோட ஸ்ட்ரக்சர். அண்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்பவே ஹைட்ரேட்டாவும் எந்த ஒரு ஸ்ட்ரெச் மார்க்ஸுமே இல்லாம வச்சிருக்கு. டெட் செல்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே சூப்பரா ஒர்க் ஆகுது. ஸோ நான் பாக்குற பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் தான். இந்த ப்ராடக்ட்ல இருக்க டிஸ்அட்வான்டேஜஸா நான் பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது பாத்தீங்கன்னா நமக்கு வாஷ் பண்றதுக்கு ரொம்பவே வந்து டஃபா இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் நம்ம இதை வாஷ் பண்ண முடியாது. அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆயிலி அண்ட் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்க்கு வந்து கண்டிப்பா இது வந்து சூட் ஆகாது. அண்ட் பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான இன்கிரீடியன்ட் லிஸ்ட் வந்து நமக்கு இந்த பேக்கிங்ல இல்லவே இல்லை. ஒரு இன்கம்ப்ளீட்டான லிஸ்ட் தான் நமக்கு இதுல இருக்கு. ஸோ நான் பாக்குற அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இதெல்லாம் தான்.
ஓவராலாக இந்த ப்ராடக்ட்டை நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ரிசல்ட் இருந்திருக்கு. அதனால தான் இந்த ரிவ்யூ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ப்ராடக்ட்டோட ஆன்லைன் ரேட்டிங் பார்க்கலாம். நைக்கால இந்த ப்ராடக்ட் ரேட்டிங் 4.4, அமேசானில் இந்த ப்ராடக்ட் ரேட்டிங் 4.4, ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ப்ராடக்ட் ரேட்டிங் 4.2. ரொம்பவே ஒரு நல்ல ரேட்டிங்கில் தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல இன்னும் ப்ராடக்ட் ரிவ்யூஸ்க்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.